ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்ப சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம். பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்பாளரை அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலளித்துள்ளார். ஆக மண்டலையும் எதிர்த்தீங்க, ஓபிசி கமிஷனையும் எதிர்த்தீங்க, அப்புறம் பின்பு நீங்கள் எப்படி இந்த சாதிவாரி கணப்பை நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் முன்னதாகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா என்டிஏ கூட்டணியும் ஒரு சலசலப்பு முரண்பாடு இருக்கிறதா? முரண்பாடு இல்ல, சலசலப்பு இல்ல. எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள். அந்தந்த தொகுதியில தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை. ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்ப சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம். அதனால இல்ல, அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள். இல்ல, அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஆனா எந்த சலசலப்பும் இல்ல. யார் யார் எங்கே நிற்க போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.